Hi friends. The இருக்குல்ல நீட்டா அது பெரிய Hit it. That's what I'm talking about. Wait. Okay now. From the beginning. Hi friends. Friends எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கல்யாணத்துக்கு வீடியோ போட்டோம். நிறைய பேர் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக போச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ணாவுக்கு வந்து மேரேஜ் ஆகணும்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம். பொண்ணு கிடைக்கலன்னு டக்குன்னு ஒரு பொண்ணு அமைஞ்சது. கல்யாணத்தை பண்ணியாச்சு. சரி, அவர் ஜோடியோட சுற்றுறாரு. அவங்க அப்புறம் ஜோடியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்துக்கு கிளம்பியிருக்கோம். என்ன படமாம்மா? வடகப்பட்டி ராமசாமி. ஓகே, சந்தானம் படத்துக்கு கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் படத்துக்கு போகிறோம். அதாவது மாவீரன் படத்துக்கு போனோம். அதில் ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. என்னென்னா காப்பி ரைட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்துக்கே போகல. ஸோ அதனால் இப்போ போகலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் படம் நிறைய எடுத்து வீடியோவில் போட்டேன். அது எனக்கு ஒரு பாடம். ஓகே, நான் ஒரு மேஜிக் சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா? இங்கே வா. இதோ பேர் இதோ இருக்குல்ல நீட்டா அது பெரியா இதுயா? அது என்னது? பெரியா அது வெடிக்கும். தெரியுதா அது என்னன்னு? தெரியும். அது ஒரு இது எச்சி தொட்டு வச்சுன்னா வெடிக்கும். அது செடியோட பிக்கணும். அப்படியே வச்சாலே வெடிக்கும். அது நாங்களாம் எச்சி கையில் துப்பி ஆள வச்சிருக்கோம். இது காயல டமால்னு வெடிப்போம். வச்சிச்சு. அதான் கரெக்டாக எடுக்க வெடிச்சு. சின்ன ஒன்று படிக்கிட்டா அந்த காம்போட பெரியா அது உள்ள மாட்டிட்டு இருக்கு. அந்த காம்போட பெரியா. இப்போ எச்சி வை. அதில் எச்சி தண்ணி வச்சா கூட வெடிக்கும். அப்படியே வச்சுட்டு நிற்க வை. நல்லா தான் வையா. நாக்கிலேருந்து எடு. அது ஃபுல்லாக நினச்சாதான் வெடிச்சிச்சு. டக்குனு பேர் இதான் சொல்லுவாங்க. பட்டாசும் வரும், முன்னாடி இதை வரும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம படத்துக்கு தான் கிளம்பிருக்கோம். ஜாலியாக போயிட்டு மாலில் படம் பார்த்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். சந்தான படம். ஓகே, கிளம்பியாச்சு. மை ட்ரெஸ் இப்படி இருக்கு, மாடர்ன் கேர்ள். இந்த ஜீன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு மேரேஜுக்கு முன்னாடி எடுத்தேன். லவ் பண்ணும்போது. லவ்லாம் ஒன்றும் பண்ணலை. அதாவது ஒன்று பார்த்து பிடிச்சிச்சு. அதுவும் ஒரு லவ் தானே? சரி, ஆமாம். அப்போ எடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னமும் கரெக்டாக இருக்குது. ஒரு தம்பி பிறந்ததுக்கப்புறமும். சரி, எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. சரி, கிளம்பிடலாம். இங்கே வந்தால் தான் தெரியும். Providency Mall. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:45. 2:30 ஆகும். 2:30 இல்லை, படம் எப்போன்னு கேட்குறேன். 2:55. 2:55க்கு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து இங்கே வெயிட்டிங் பார்த்துக்கோம். நம்ம 5 ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும். டிக்கெட் எல்லாம் வாங்கிடுச்சுல, இப்போ வெளியே தேர்த்துருக்குறேன். ஸ்க்ரீன்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஓரளவுக்கு லைட்டாக. நம்ம 2ல் வந்து படம் முடிஞ்சு 5 ஸ்க்ரீன். அந்த படமா? இங்கே அந்த படம் இல்லை. அதே ஒரு மைக் ஹலோ, நீங்கள் நான் படம் பேரே தெரியாமல் வந்துடுறேன். படத்துக்கு போகிறது முன்னாடியே வந்து ரெகுலர் பார்க்கணும். படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாமா? ஏதோ படம் போட்டாங்களோ? இன்னும் போகல, விளம்பரம் தான் ஓடும். விளம்பரம் தானே? வா, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்க்கலாம். கீழே பார்த்து வா. ஃப்ரெண்ட்ஸ், படம் சூப்பராக இருக்குது. செம்ம காமெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ள ஒரே அட்டகாசம். வாங்கிட்டு அந்த பெப்சிலாம் கீழே ஊற்றிட்டாரு. படம் பார்த்துட்டே வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் கூட காலி ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரோல் எதோ சொன்னேன், வாங்க. நீ மட்டும் வாங்கினோம். அடா போ, நீ தான் சொன்ன. இவருக்கே படம் புரியல, ஆனால் சிரிச்சுன்னே இருக்குது. நல்லா இருக்குல்ல? சந்தானம் தான் செம்ம காமெடி இல்லை? இது முன்னாடி ஒரு படம்
பக்கத்தில் தாத்தா பஞ்சம் வரணும் காப்பி வரணும் அவர் தான் செம்மையாக காமெடி பண்ணுறாரு. படம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஜாலியாக இருக்குது. இப்போ இன்டர்வல் விட்டுருக்காங்க. திருப்பி போயிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு உனக்கு எனக்கு போதும், உனக்கு மட்டும் வாங்கினோம். நான் தம்பி பார்த்து இங்கே இருக்கேன். சரி வெளியில் போயிட்டு வரேன் சும்மா கூட வாங்கிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டாங்க. நீ தான் வேஸ்ட்டாக போயிடும். நான் தான் சாப்பிட்டேன். அது செம கூலிங்க. சரி போனால் சரி சாப்பிட்லான்னு நினச்சா என் லைட்டாக கீழே இப்போ எதை வாங்கினாங்க? சினிமாவுக்கு வந்து அட்டகாசம் பண்ணுற பையன். அதெல்லாம் நீ வளர்ந்தா சினிமாவுக்கு இப்போ பிளான். நைஸ் டான்ஸ் இல்லை பூசாரி. ராமசாமி டான்ஸ் எப்படி இருக்கு? அவன் பேர் தெரியல எனக்கு, அதான் செம்ம காவி. அவரு தான் படத்துடைய ஹீரோவே. சந்தானம் சும்மா செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு, காமெடியாக இருக்குது. பார்க்கலாம், இன்னும் ஒரு வாட்டி கூட உட்காந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதில் பார்த்தது ஹைலைட். அது பேர் எனக்கு தெரியல, ஆனால் செம்மையாக பண்ணேன். இதில் பார்த்து சொல்கிறேன். பாரிஸ் ஜெயராஜ் அவெல்லாம் தெரில. அம்மா வீடியோ எடு. தூங்கினே வராது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தூங்கிட்டாரு. பார்த்த உடனே வீட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துட்டு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம காமெடியாக இருந்தது. எல்லோரும் தேட்டரில் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவர் பேர் தான் எனக்கு தெரியல. நல்லா டான்ஸ்லாம் சூப்பராக பண்ணார். கண்டிப்பாக இந்த படம் பார்க்காதவங்க போய்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் படம். ரொம்ப ஹாப்பி. தம்பியே நல்லா சூப்பராக வந்துட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் படம் பார்க்கல. ஆமாம், அவரு கூட இவர் சிரிச்சிட்டு இருந்தார். இவர் இப்போ நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்துருவாரு. நல்ல ஃப்ரெண்ட் வந்தால் தான் நான் பார்ப்பேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு இந்த டே. சூப்பராக போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இன்றைக்கி படம் பார்த்துட்டு வந்துட்டோம். மேஜிக் பண்ணல. மேஜிக் பண்ணுறது பொழுது போயிடுச்சுல. இல்லையா? இருக்குதான், இனிமேல் பண்ணிலே அது வெடிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டேட்டா பாய். பாய். See you.